ராகுல் காந்தி மாதிரி ஒரு உஷார் பார்ட்டி நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. ராகுல் காந்தினா பயங்கர உஷார். அப்போ எதுக்குங்க பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்புகிறாரு விஜய் பார்க்க? சகோதரர் தானேங்க. மேகதாட்டு அணையை கட்டுறதை தடுத்து நிறுத்த வேண்டியதானே? அதெல்லாம் அவங்களாம் பெரிய உஷார். ராகுல் காந்தி சொன்னால் மாணிக் தாக்கூர் கேட்க மாட்டாரா? ஜோதிமணி ராகுல் காந்தி மீறி முடிவு எடுத்துருவாங்களா? இவ்வளோ நாளாக பேசி இந்த செல்வ பெருந்தகை பேச்சில் மாற்றம் வருதா? திமுக எதிராக பேச ஆரம்பிக்கிறாரா? இதெல்லாம் எப்படி வருது? ராகுல் காந்தி மீட்டிங் அப்புறம் தானே வருது. அவங்க நலனை பார்ப்பாங்களா இல்லையா? இந்த சகோதரங்க இதெல்லாம் உருட்டுறது. என் கட்சிக்கு என்ன, என்னால் நீ சம்பாதிக்கிற, உன்னால் நான் சம்பாதிக்கணும், என்னால் நீ நல்லாகிற ஆட்சி பிடிக்கிறோன்னா அந்த ஆட்சியில் எங்களுக்கும் பங்கு கொடு. நீ 5 வருஷம் இப்படியே ஓட்டுவோம், நாங்கள் வேடிக்கை பார்த்துன்னே இருக்கணுமா? காலம் மாறுது. இந்த ஒருத்தர் ரெடியாகிறோம், ஓடாத இன்ஜினோ வீட்டில் இருக்கிற இன்ஜினோ ஏதோ நாங்கள் தேத்திக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம். இந்த மாதிரி கிடையாதுல்ல, மரியாதையாக நடத்துவாங்க அப்படின்ற இது இவங்க சைடு, ராகுல் காந்தி சைடு. அதனால் எந்த கட்சியுமே ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு கட்சியை அழிக்க தான் பார்ப்பாங்க. திமுகன்னு ஒரு கட்சி இல்லாமல் போச்சுன்னா அந்த இடத்துல நம்ம தாவேக்காவே நம்மளும் வச்சுக்கிட்டு உருவாக்கலாம். இப்படியே போய் 2031 ஒரு 70-80 சீட்டு நீங்கள் மீதி நில்லுங்கன்னா அன்றைக்கி ஆட்சியில் கூட்டணியோட ஆட்சி வச்சு பெரிய அளவில் காங்கிரஸ் நகரலாம், பிஜேபி வரதுன்னு தடுக்க முடியும். இந்த மாதிரிலாம் கணக்கு போடுவாங்க.